இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் நாகமுத்து என்பவருடன் கடந்த 2 வருடங்களாக தகாத உறவு இருந்துள்ளது. இதனை அறிந்த பெண்ணின் கணவரும் குடும்பத்தினரும் கண்டித்திருக்கிறார்கள். அந்த பெண்ணின் கணவர் சேகரும் உறவினர்களும் கொலை செய்யப்பட்ட பெண்ணையும் அவரது கள்ள காதலனையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். குடும்பத்தினரிடம் அடி வாங்கிய பெண் அழுது கொண்டே தான் அணிந்திருந்த நைட்டியோடு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். அப்போது இதை பார்த்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த லட்சுமி அந்த பெண் அழுது கொண்டே தெருவில் செல்வதாக பாண்டித்துரையிடம் தகவல் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த பெண்ணை தேடிச் சென்ற பாண்டித்துரை அவருக்கு உதவி செய்வது போல் நாடகமாடியுள்ளார். பெண் அழுது கொண்டே தன்னை உறவினர் ஊரான மதுரைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார். உடனே பாண்டித்துரை அந்த பெண்ணை தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு செல்வதற்கு பதிலாக மடத்துக்குளம் அமராவதி ஆற்றின் ராஜவாய்க்கால் பகுதி வழியாக சென்றுள்ளார். வாய்க்கால் பகுதியிலேயே பைக்கை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார்.